கள்ளழகர் சித்திரை திருவிழா இருக்குல்ல, பாருங்களேன் என்ன கம்பீரம். உலகத்திலேயே எங்கேயும் இந்த மாதிரி திருவிழா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? சுவாமி எப்படி புறப்பாடாகி போகிறதோ அப்படியே நகர்வலம் போயிட்டு திரும்பி வர்றதா எல்லா கோவில்கள்லையும் மரபா பெரும்பாலும். ஆனால் இங்கே சுவாமி அங்கேருந்து கிளம்பி அழகர் கோயிலேருந்து கிளம்பி வரும்போது கள்ளழகராக வர்றார். வந்து இங்கே வந்த பிறகு ராஜாவாயிடுவார். இதில் இறங்குறார் பாருங்க, இது ராஜா வேஷம், குதிரையில் வர்றார். அதுக்கப்புறமா போவார், ஸ்ரீ விஷ்ணுவா திருமாலா மாறிடுவார். நிறைய மண்டூக மகரிஷிக்கு நாரைக்கெல்லாம் அருள்வார். அதுக்கு பிறகு தசாவதாரம் எடுப்பார், பூப்பல்லுக்கு போகும். எல்லாம் போய் பல வேஷமெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் கள்ளழகராகவே மாறிடுவார். 5 நாளும் விடிய விடிய விழா நடக்கிற ஒரே ஊர். நான் ஊர் பெருமைக்காக சொல்லலை, இப்படி ஒரு திருவிழா எங்கேயுமே இல்லைன்றான். நீங்கள் கும்பமேளா வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, 10 வருஷம் 12 வருஷம் ஏதோ வச்சுருக்காங்க கணக்கு. ஆனால் வருஷம் தோறும் 10 லட்சம் பேரை கூட்டி பெருமை சேர்க்கிற ஒரு பெரிய திருவிழா இந்த சித்திரை திருவிழா. ஆற்றுல அழகர் இறங்குறது. இதில் ஒரு செய்தி, மதுரைக்கும் அழகர் கோயிலுக்கு மத்தியில் கள்ளந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு. அது என்ன கள்ளந்திரி? கள்ளன்னா யாரு? திருடுறவன். கள்ளன் திரிந்த ஊருக்குனால அதுக்கு கள்ளந்திரின்னு பேரான். ஒரு காலத்தில் அழகர் நகைகளோடு வரும்போது அந்த ஊரை சேர்ந்த, ரொம்ப காலம் முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் கள்ளர், அவன் இந்த நகைகளை அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அவன் முயற்சி பண்ணும்போது அவன் கண்ணு தெரியாமல் போச்சு. அழகரின் விளையாட்டு அது. மதுரையில் யாரு தான் விளையாடலை? சிவபெருமானும் விளையாடினாரு, விஷ்ணுவும் விளையாடி இருக்காரு. 64 திருவிளையாடல் நடத்துறதுக்கு வேற ஊரேவா கிடைக்கல, இங்கேயா வந்தாரு. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உடனே கண்ணதாசன் எழுதினானே, சிவபெருமான் முதுகுலையே ஒருத்தனால அடிக்க முடியும்னா அவன் மதுரைக்காரன் தாயா. இந்த கள்ளர் தலைவனுக்கு கண்ணு தெரியாம போச்சான். அப்புறம் வேண்டிக்கிட்டான் அழகர்கிட்ட, ஐயா சாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும், நான் உங்ககிட்ட கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன் பாரு, இனிமேல் என் பரம்பரை நீ எப்பெல்லாம் வர்றையோ அங்கிருந்து உன்னை மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போய் திரும்பி கொண்டு வர்றது எங்க பரம்பரையோட வேலைன்னு அந்த ஊர்க்காரங்க தான் இன்னமும் செய்கிறார்கள். அந்த காலத்துல கையில ஒரு பெரிய தீப்பந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் திரியாட்டுன்னு பேரு. திரியாட்டுக்காரர்கள்னே அவங்களுக்கு பேர். ஏன்னா அப்போ எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது, இருட்டு. அழகரை தூக்கிட்டு வரும்போது வெளிச்சம் வேண்டுவதற்காக அந்த பெரிய தீப்பந்தம் வச்சுக்கிட்டு நடப்பாங்க, கையில வேல் கம்பு ஆயுதங்களோட. இன்றைக்கும் அப்படித்தான் வருகிறார்கள், 2018 வருகிறார்கள். அதை விட அழகர் ஆற்றுல இறங்குறாரு. இப்போ ஒரு சாமி இறங்கும் போது எல்லாரும் எப்படி வழிபடுறாங்க? ஒரு சொம்புல உள்ள வெல்லமோ இனிப்போ, பெரும்பாலும் நாட்டு சக்கரை, மேலே ஒரு இலை, அது மேலே இவ்வளவு சூடம். அப்போ நிற்கிற இடத்துலேருந்து சாமிக்கு தீபாராதனை காட்டுறான்ல, எத்தனை பேரியா? அவர் இறங்கிட்டு போயிடுவாரியா? ஆனால் அங்கே இருக்கிற 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேராவது தீபாராதனை காட்டுறானே, என்னாவும் ஒரு பரம சந்தோஷம். அது காலந்தோறும் இது நடக்குதுங்க, அது காலந்தோறும் நடக்கிறது. எல்லாருக்கும் அந்த சர்க்கரையை பிரித்து கொடுப்பாங்க. அவன் என்ன படிச்சிருந்தாலும் அந்த தண்ணி பீச்சுவான். ஏன் தண்ணி பீச்சுறான்? வெயில் நேரத்தில் அவர் வர்றாரு, பக்த கோடிகளுக்கு வேர்க்கும், நல்ல குளுமையை உண்டாக்குகிற அந்த காலத்து ஏசியின் அடையாளம் தான். இவ்வளவு ஏசி காரில் வந்தாலும் தண்ணி பீச்சுறானே.